எவ்வளோ ஆச்சுன்னா? 7 ரூபாமா. தேங்க்யூ. சில்லற இல்லையாம்மா? பரவாயில்ல, நான் திரும்பி வருவேன்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். சரிங்கம்மா. யாராவது ரோட கிராஸ் பண்ணி விடுங்க, எனக்கு ரோட கிராஸ் பண்ணணும். வாங்க, நான் உங்களை கிராஸ் பண்ணி விடுறேன். பார்த்து மெதுவாக வாங்க. கடவுள் உனக்கு நல்லது பண்ணுவாருமா, இல்லைன்னா இந்த காலத்தில் யார் யாருக்கு உதவி பண்ணுறாங்க? உதவின்லாம் சொல்லாதீங்க, நான் ஏதோ சும்மா பண்ணுறேன். நீ இங்கே நில்லு. வா. ராதிகா, எழுந்துருமா, உன் அப்பா வந்திருக்கேம்மா. சார், இதெல்லாம் எப்படி நடந்தது, எப்போ நடந்தது? ராத்திரி வரைக்கும் என் பொண்ணு நல்லா தானே இருந்தா, உனக்கு என்னம்மா ஆச்சு? ராதிகா, எந்திரிமா, எந்திரி. ராதிகா, பாருமா, எழுந்துரு. ராதிகா, நான் தான் வந்திருக்கேன், பாருமா. டாக்டர் சார், ஆக்சுவலி என்ன ஆச்சு? ஆக்சிடென்ட் தான். காலங்காத்தால கார்ல இடிச்சிருக்காங்க. ஜனங்க இவளை இங்க கொண்டு வர்றதுக்குள்ள இவ இறந்து போயிட்டா. உள்ள போய் பார். சார், சார் அங்க உள்ள என்னாச்சு? வாங்க சார். அங்க. ஓ நோ. டாக்டர், இவர் இறந்துட்டாரு. கழுத்தெலும்பு மொத்தமாக உடஞ்சி போயிருக்கு. கொலைகாரன் தப்பிக்க வாய்ப்பே கொடுக்கல. சார், ஒரு 10 நிமிஷம் தான் நான் அவனை தனியாக விட்டுட்டு போனேன். அதுக்குள்ள என்னாச்சுன்னு புரியல சார். கொலைகாரனோட எவிடன்ஸ் ஏதாச்சும்? இல்லை, நாங்கள் வெளியில் தான் இருந்தோம். டோர் க்ளோஸில் தான் இருந்தது. உள்ளேருந்து வெளியவோ வெளியிலேருந்து உள்ளவோ யாரும் போல. அது அப்படி நடந்திருக்கும். சரி, ஒருவேளை கொலைகாரங்க பதுங்கி இருந்தானே வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவன் எப்படி இங்கிருந்து வெளியே போனான்? அதுவும் எண்ணி 10 நிமிஷத்துக்குள்ளனா? இல்ல 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 இல்ல, நீங்க தெளிவா சொல்லுங்க. இந்த டெட் பாடியை சுத்தி யாரும் இல்லைன்னு உங்களால 100% கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார், யாரும் இல்லை. ஏன்னா ரூமை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி நானே இந்த ரூமை நல்லா செக் பண்ணேன். டெட் பாடிஸ் கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இதை யார் பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பா அது ஏதோ ஒரு மனுஷன் செஞ்ச வேலையா தான் இருக்கும். ஆனா கொலைகாரன் எங்க பதுங்கி இருக்கான்? ஆமா, இந்த ராகவ் யாரு? இவன் ரொம்ப சாதாரண திருடன். இவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஆக்சிடென்ட்ல அவன் பொண்ணு இறந்துட்டா. அதனால தான் அவனை இங்கே கூட்டிட்டு வந்தேன். தயா, இதை பாருங்க சார், இங்கே ஒரு டோர் இருக்கு. இங்கே இன்னொரு டோர் இருக்குன்னு ஏன் கிட்ட சொல்லவே இல்லை? இன்ஸ்பெக்டர் சார், அந்த டோர் பல வருஷமா மூடி இருக்கு. அதை யாரும் ஓபன் பண்ணதும் இல்லை, யாரும் யூஸ் பண்ணதும் இல்லை. இதை நாங்களே எப்பவோ மறந்துட்டோம். நீங்க வேணா அதை மறந்துருக்கலாம். ஆனா கொலைகாரனுக்கு இந்த டோரை பத்தின விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த வழியா போனா எங்க போய் ஏறலான்னு பாரு.
சார் இந்த இடம் நிஜமாவே ரொம்ப நாளா மூடி இருக்கு போல இருக்கு. ஸோ ஆ இங்கே பாருங்க, செருப்போட அடையாளம், அப்புறம் இந்த ஸ்டூலில் கூட அடையாளம் இருக்கு பாருங்க. எவனோ ஒருத்தன் இங்கே உட்காந்துருக்கான். சார் சார் இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. சார் ஆ ஆ சார் இந்த இடத்துல சிவில் ஒர்க், இங்கே பிளாஸ்டிக் வேலை நடக்குது. ஆ இந்த இந்த சிமெண்ட் சிமெண்ட் ஈரமா தான் இருக்கு. இதுல அடையாளத்தை பதிக்காம யாராலையும் இதை தாண்டி போக முடியாது சார். இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணவும் யாராலையும் முடியாது. சரியா சொன்ன. சார் ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். கொலைகாரன் வேற வழியை கூட யூஸ் பண்ணிருக்கலாம்ல. சரி, அப்படி எந்த பக்கம் போயிருப்பா? சார் சார் அங்க ஒரு டோர். பக்கத்துல செக்யூரிட்டி கேபின் இருக்கு. ஆ இங்க இருந்து வெளியே போறது ரொம்ப கஷ்டமாச்சு. அதானா. அப்போ அவன் எந்த வழியாக போயிருப்பான்? சார் அந்த கொலைகாரன் சூப்பரா பிளான் பண்ணிருக்கான். இப்ப கேள்வி என்னன்னா, ராகவ் மாதிரி ஒரு சாதாரண திருடனை போட்டு தள்ளுறதுக்காக இவ்வளவு பெருசா பிளான் பண்ணி இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆ? இதெல்லாம் எதுக்காக? ஆமா சார், ராகவ் போலீஸ் கஸ்டடியில தான் இருந்தான். அவனை கொல்றதுக்கான பிளானை எங்க வச்சு பண்ணிருப்பாங்க? ஹாஸ்பிட்டலோட மார்க்ல. அந்த கொலைகாரனுக்கு எப்படி அந்த விஷயம் தெரிய வந்துச்சு? இன்னைக்கு காலையில அவன் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகும், அந்த பொண்ணோட பாடி இங்கே தான் வரும்னு எப்படி தெரியும்? பிரச்சனை தான் அபிஜித், இதுல பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த ராதிகா அப்புறம் அவளோட அப்பா ராகவ் ரெண்டு பேரோட மரணத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் நிச்சயமா இருக்கு. தயா, நீ ஒண்ணு பண்ணு. அந்த ராதிகாவோட ஆக்சிடென்ட் அப்புறம் அவளோட அப்பா ராகவோட கொலை, இந்த ரெண்டுக்கு பின்னாடி என்ன மர்மம் மறைஞ்சிருக்குன்னு செக் பண்ணு உடனடியா. சார் அப்புறம் அபிஜித், நீ ரொம்ப டீப்பா இந்த ஹாஸ்பிட்டல செக் பண்ணு. அந்த கொலைகாரன் இங்கிருந்து எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு எப்படி போனான்னு பாரு. இந்த ஜன்னல் வழியா கொலைகாரன் குதிச்சு வெளியே வந்திருந்தா கூட பார்த்த வரைக்கும் அப்படி தோணல. ஆமா சார், ஏன்னா இந்த மண்ணு ஈரமா இருக்கு. அப்படி இந்த வழியா குதிச்சு வெளியே வந்திருந்தான்னா கண்டிப்பா கால் அடையாளம் இருக்கும். அதேதான். அங்க மார்க் ரூமுக்கு வெளியே சிமெண்ட் ஈரமா இருக்கு. அங்க எந்த அடையாளமும் இல்ல. இந்த ஒரு வழிதான் இருக்கு. இந்த வழியா தான் வெளியவும் வர முடியும். இந்த வழியா கூட அவன் அப்ப வெளியே வரலன்னா எந்த வழியா அவன் வெளியே போயிருப்பான்? அப்படின்னா சார் ஒரு நடமாடும் மனிதன் இப்படி காத்தோடு காத்த மறைஞ்சிட முடியாது. கரெக்டா சொன்ன. உயிரோட இருக்கிற மனுஷனால போக முடியாது பூர்வி. ஆனா டெட் பாடி சார் இந்த டைல்ஸ்ல ஜெர்ம்ஸை கொல்றதுக்கான கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணிருக்காங்க. அதுல ஷூஸோட அடையாளம் இருக்கு. அப்படின்னா கொலைகாரன் ராகவ் கொலை பண்ணிட்டு இந்த வழியா தான் வெளியே போயிருப்பான். அப்ப அவனோட கெமிக்கல் பட்ட ஷூஸோட அடையாளம் அங்கேயும் இருக்கணும்ல. இங்க பாரு. சார் இதுல ஃபுட் பிரிண்ட்ஸோட அடையாளம் இருக்கு. ஆனா நம்ம ஷூஸோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இங்க பிளாஸ்டிக் கவர் நம்ம போட்டிருக்கோம்ல, அதை தவிர வேற எந்த அடையாளமும் இல்ல. வேற எந்த அடையாளமும் இல்லையா? இல்ல. கரெக்ட். நான் என்ன நினைச்சனோ அதான் நடந்திருக்கு. சார் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதேதான், கொலைகாரன் இந்த டோர் வழியா வெளியே போகல. சார் கொலைகாரன் இந்த டோர் வழியா வெளியே போகலனா, மெயின் டோர் வழியாவும் வெளியே போகலனா அவன் எப்படி போயிருப்பான்? கொலைகாரன் இந்த ரூமை விட்டு வெளியே எங்கேயும் போகல. அது எப்படி சார் நடந்திருக்கும்? ராகவா மரணத்துக்கு அப்புறம் இந்த ரூமை நானே செக் பண்ணேன். ராகவ் தவிர இங்க இருக்கிறது பார்த்தா 8 டெட் பாடிஸ் மட்டும்தான். எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். 8 சடலங்கள் இங்க இருந்துச்சுல, 8. சார் நீங்க என்ன சொல்ல வரீங்க? ராகவோட கொலையை ஏதாவது சடலம் செஞ்சுதா?
அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த 8 பாடிஸ்ல வெறும் 5 தான் இருக்கு. 3 பாடிஸ் அவங்க குடும்பத்தாளுங்களே கொண்டு போயிட்டாங்க. ஆமாங்க. அந்த பாடிஸ் எங்க இருந்து போச்சோ அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் வேணும் இப்பவே. சரி. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த கொலைகாரனோட ரகசியம் அந்த 3 பாடிஸ்குள்ள தான் மறைஞ்சிருக்கு. அந்த ஆக்சிடென்ட் இங்கே தான் நடந்திருக்கு. அந்த டீ கடை கிட்ட கொஞ்சம் விசாரி, ஒருவேளை அவங்க பார்த்துருக்கலாம். அண்ணா, இன்னைக்கு காலையில் இங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அது ஏதாவது பார்த்தீங்கன்னா சொல்ல முடியுமா? சார், அந்த பொண்ணு இங்கே தான் பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணு தினமும் இங்கே வந்து டீ சாப்பிட்டு போவா. இன்னைக்கு அந்த பொண்ணு டீ சாப்பிட்டு இப்படி தான் நடந்து போனா. அப்போ தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. சார், எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த கார் எங்கேருந்து வந்தது, எப்படி அடித்து தூக்குச்சு? அந்த வண்டியோட நம்பரை பார்த்தீங்களா? சார், எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்து முடிஞ்சிருச்சு. நம்பரை கவனிக்க முடியல சார். அது எந்த மாதிரி வண்டின்னு பார்த்தீங்களா? வெள்ளை கலரில் ஒரு பெரிய வண்டி சார். அந்த பொண்ணு தனியாக இருந்தாங்களா இல்லை வேற யாராவது? இங்கே வரும்போது அவங்க தனியாக தான் சார் வந்தாங்க. இல்லை சார், அவங்க தனியாக இல்லை, அவங்க கூட இன்னொரு பொண்ணும் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அப்போ ராதிகாக்கா ரோடு கிராஸ் பண்ணி விட போனாங்க. அப்போ தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த லேடிக்கு கண் பார்வை இல்லையா? அப்போ அவங்களுக்கும் அடிபட்டிருக்கோம்ல, அவங்க எங்கே அது போனாங்க? தெரியல சார். ஆக்சிடென்ட் ஆனதும் அவங்க காணாமல் போயிட்டாங்க. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க நாடகம் ஆடின மாதிரி இருந்துச்சு. முதல்ல அவங்க நல்லா தான் இருந்தாங்க. அந்த அக்காவை பார்த்ததும் அவங்க உதவி கேட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த பொம்பளை ஏதோ வகையில் ராதிகாவை ரோட்டோட நடுப்பகுதி வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைச்சிருக்கா. அதுவும் அவள் டீ சாப்பிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கா. எல்லாரையும் விட்டுட்டு நேராக அவகிட்ட தான் போய் உதவி கேட்டிருக்கா. ராதிகாவில் கூட்டிட்டு டிவைடர் வரைக்கும் போயிருக்காங்க. அங்கேருந்து அந்த பொம்பளை மாயமா மறைஞ்சு போயிருக்காங்க. அப்புறம் அந்த வண்டி ராதிகாவை அடிச்சு தூக்கியிருக்கு. அப்படின்னா இது ஆக்சிடென்ட் இல்லை, கொலையா? இப்போதைக்கு எனக்கு அப்படி தான் தோணுது. ஆனால் சார், ராதிகாவை எதுக்காக கொலை பண்ணணும்? அதை தான் இப்போ கண்டுபிடிக்கணும். ராகவ் அப்புறம் ராதிகா 2 பேரோட மரணத்துக்கான காரணம் ஒன்றும் புரியலையே. ராகவ், ஒரு நிமிஷம். அந்த ராகவ் ஜெயில தானே இருந்தான். அப்புறம் அங்கே அவனை யாராலையும் கொல்ல முடியாது. அப்புறம் ராதிகாவை கொண்டுட்டு ராகவை அங்கே அனுப்பி வச்சுட்டாங்க. அங்கே எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மார்க்? எக்ஸாக்ட்லி. இல்லை சார், இந்த ராகவ் ஒரு சாதாரண திருடன் தானே. அவனை கொல்றதுக்காக அவ்வளோ பெரிய பிளானிங்கா என்ன? ஃப்ரெடி, அந்த சாதாரண திருடன் கிட்ட ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அது சாதாரண விஷயம் இல்லை. நேற்று டியூட்டியில் யார் இருந்தா? நான் தான் சார். அப்புறம் கூட 2 கான்ஸ்டபிள்ஸ் இருந்தாங்க. ராகவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க, அவனை நீங்கள் எந்த கூட்டத்துக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணல சார். நேற்று ராத்திரி அவனே தான் இங்கே வந்தான். அவனே வந்தானா? நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணல சார். நேற்று ராத்திரி அவனே தான் இங்கே வந்தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சார்கிட்ட பண விஷயத்த பேசிடுறேன். நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லு. இப்போ கிளம்பு. இல்லை, அதை நான் பெரிய சார்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். இப்போ சொல்லு, எங்கே இருக்காரு? அட, என்கிட்ட சொல்லுப்பா. இல்லை, சார்கிட்ட தான் சொல்லுவேன். விஷால், என்ன பிரச்சனை? வணக்கம் சார். ஏய், நீயாடா? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? சார், அது ராகவ் சொல்கிறான், ஏதோ பெரிய இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கானா. அப்படியா? சரி, அந்த இன்ஃபர்மேஷன் எழுதி வாங்கிக்க. சார், அதுக்கு அவன் ஒரு விலை கேட்குறான். போலீஸ்கிட்ட டீல் பேசுறியா? உனக்கு பணம் வேணுமா? இந்த விஷயம் அப்படிப்பட்டது தான். அப்போ சரி, அவன் கேட்குறத கொடுத்து கூட்டிகிட்டு போ. சார், ஆனால் இவன் ரொம்ப பெரிய விலை கேட்குறான் சார். விலையை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. சரி சொல்லு, நீ கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷனுக்கு விலை என்ன சொல்லு. 3 கோடி. அடிங், 3 கோடியா? என்னது, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டா? தெரியல சார், அவன் சொல்லலை. ஆனால் ஒன்று மட்டும் சொன்னான், 1000 பேரோட பிரச்சனைன்னு சொன்னான். ஆனால் அதை சொல்கிறதுக்கு 3 கோடி வேணும்னு சொன்னான். சார், அதுக்கப்புறம் நான் அவனை லாக்அப்பில் போட்டு அடைச்சிட்டேன். நான் என்ன நினச்சேன், விடிஞ்சதுக்கப்புறம் என் ஸ்டைலில் போட்டு விசாரிக்கலான்னு. ஆனால் அதுக்குள்ளே அவன் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு இன்ஃபர்மேஷன் வந்தது. உடனே நாங்கள் அவனை கூட்டிகிட்டு மார்க்குக்கு போயிட்டோம். சார், அப்படி அவன்கிட்ட என்ன ரகசியம் சார் இருந்திருக்கும்? அவன் வந்து ஆயிரக்கணக்கான உயிருக்கு பிரச்சனை அப்படின்லாம் சொல்லியிருக்கான். ஒருவேளை அதனால தான் அவனையும் அவன் பொண்ணையும் கொலை பண்ணியிருப்பாங்களா என்ன சார்? முதல்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அந்த ராகவ் எங்கெங்கே போனால் யார் யாரை சந்திச்சான்னு பார்க்கணும். அப்புறம் நாள் முழுக்க அவன் என்ன பண்ணான்னு பார்க்கணும். சார், அது தெரியல.
ஆனா நேத்து ராத்திரி கூட அவன் எப்பவும் போல போதையில தான் இருந்தான். எங்களுக்கு அவனோட ஃபைல் வேணும். ஓகே சார். இந்த ஆள் எங்கேயாவது பார்த்துருக்கியா? வருவார் சார். மேனேஜர் கிட்ட கேளுங்க. மேனேஜர் எங்க? மேலே இருக்காரு. மேனேஜர் அது அங்கே இருக்கார் சார். நாங்கள் சிஐடிஸ். இந்த ஆள் நேற்று ராத்திரி இங்கே வந்தானா? சார் இவன் பேர் ராகவ். இங்கே அடிக்கடி வந்துட்டு போவான் சார். இந்த ஆள் நேற்று ராத்திரி இங்கே வந்தானா? ஆமாம் சார், நேற்று ராத்திரி வந்தான். நேற்று கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தான். அவன் அப்படி எப்படி இருந்தான்? வழக்கம் போல் டென்ஷனாக தான் சார் இருந்தான். டென்ஷனாக இருந்தானா? அவன் ஏதாவது சொன்னானா? அதாவது எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னு சொன்னானா? சூதாட்டத்தில் கையில் இருக்க காசெல்லாம் தொலைச்சிட்டான். எங்ககிட்டயே 5000 ரூபா கடன் வச்சுருக்கான் சார். நேற்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், பழைய பேலன்ஸை செட்டில் பண்ணுறேன்னா இனிமேல் இங்கே எதுவும் சாப்பிட கிடைக்காதுன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? செட்டில் பண்ணுறேன்னு சொன்னான். ஏதோ புது வேலைக்கு போகிறேன்னு சொன்னான். பொது வேலையா? அது என்ன வேலை? அதெல்லாம் சொல்லல சார். ஓகே, தேங்க்யூ சார். இது இந்த ராகவ் அப்படின்னு வேலை செய்ய போனா மொத்த கடனையும் அடைச்சிட்டேன்னு சொல்லியிருக்கான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற போயிட்டு அவன் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கானே. அதுக்காக 3 கோடி ரூபாய் வேற கேட்டிருக்கானே. எது நடந்துச்சோ ராகவ் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் சேர்றதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ராகவ் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் எங்க போனான்னு. அட நேற்று ராத்திரி இந்த போட்டோல பாக்குறியே, இவர் வந்தாரா இங்க? சார் அந்த ஆள் இங்க இருந்து கிளம்பும் போது தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியாது. நேத்து நீங்க பார்க்கும்போது நடந்து தான் போனானா இல்ல? நடந்து தான் சார் போனான். ஃபுல் போதையில இருந்தான். அதுவும் அந்த பக்கமா தான் போனான். ஃபுல் போதையில நடந்து போயிருக்கானா? அவன் ரொம்ப தூரம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிடிச்சிடலாம் அவனை. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த ஆளை பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார், பார்த்துருக்குறேன். அது அங்கே ஒரு சந்தை இருக்குதுல்ல, அங்கே அடிக்கடி வந்துட்டு போவான் சார். ஒரு நிமிஷம், இவனை உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆள் சிவாவோட ரிலேட்டிவ் ஆச்சே. நேற்று ஃபுல் போதையில் வந்து ரொம்ப நேரமாக கதவை தட்டிக்கிட்டே இருந்தான். சிவா சிவான்னு கத்தனா, கத்தி எல்லாரும் எழுப்பிட்டான் சார். அப்ப இவன் இந்த சிவா எங்க தங்கி சார்? 4-5 வீடு தாண்டி போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் பச்சை கலர் செவரு இருக்கும், அதான் அவன் வீடு. லாக் பண்ணியிருக்க. ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். பங்கஜ், நீ ஒன்று பண்ணு. அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க வர சொல்லு. இவனை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, வீடை காலி பண்ணிட்டு அவன் எங்கேயோ ஓடி போயிருக்கணும். அவன் எங்கே போனா? அந்த சிவா எங்க? சார் இவனை பற்றி பெருசாக எனக்கு எதுவும் தெரியாது. திடீர்னு வருவான், திடீர்னு போயிடுவான். அப்படியா? அவன் எங்கே இருப்பான்னு ஐடியா ஏதாவது இருக்கா? சார் அவன் ஹவுசிங் போர்டுக்கு பின்னாடி அவன் ரிலேட்டிவோட வீடு இருக்கு. அவன் அங்கே தான் இருப்பான். எப்பவுமே அவன் அங்கே தான் போவான். இது அந்த வீடு. நீங்க சிவாவோட ரிலேட்டிவா? ஆமாம் சார். நீங்கள் யார்? அந்த சிவா இங்கே அடிக்கடி வருவான். அடிக்கடி வருவான் சார். அப்படியா? இன்னைக்கு வருவானா? உறுதியாக சொல்ல முடியாது சார். உறுதியாக சொல்ல முடியாது. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அந்த கரனோட பாடி ஒரிஜினல் தான். இப்போ மீதி இருக்கிறது 2 பேர், டோனி அப்புறம் சுனில். அப்ப இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தரா இருக்கணும். அவன் தான் இந்த டபுள் மர்டர்ஸை பண்ணியிருக்கணும். இந்த டோனியோட டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறது டாக்டர் விக்ராந்த். இந்த விக்ராந்த் கிட்ட நீ போய் பாரு. டோனியை பற்றி இவர் என்ன சொல்கிறான்னு பாரு. நான் போய் சுனிலோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறேன். சார், ரவி, ரவி கதவை தர. நீங்க யாரு? சிஐடி. எங்கடா வர்ற?
வாடா. எதுக்கு சார் என்னை டார்ச்சர் பண்றீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன அடிக்காதீங்க. பாருங்க சார். சீ வாய் முடு. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அன்னைக்கு ராத்திரி ராகவன் வீட்டுக்கு வந்தான்ல, அப்ப என்னாச்சு அவனுக்கு? சார் நான் ராகவ் கூட்டிட்டு போனேன் சார். மல்லாண்டில் இருக்க கமல் சொசைட்டியில். அவன் எதையாவது திருடலான்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள புகுந்துட்டான். அவன் எந்த வீட்டுக்குள்ள போனான்னு எனக்கும் தெரியாது. நான் அவனுக்காக மோட்டார் சைக்கிளில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப வந்தப்போ அவன் ஒரு மாதிரியா இருந்தான். அவன் சொன்னான் உள்ள இருந்து அவனுக்கு ஏதோ கிடைச்சதுன்னு. என்ன கிடைச்சது சார்? அவனுக்கு அந்த இடத்துல இருந்து பாம்பு கிடைச்சது. என்னது? நான் கூட அவன்கிட்ட சொன்னேன் சார், இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லலான்னு. ஆனா சார் அவன் மனசுல பேராசை வந்துருச்சு. அவன் அதில் கூட காசு பணம் பார்க்கலான்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான் சார். இதுக்கப்புறம் எனக்கு வேற எதுவும் தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாதுன்னா எதுக்கு எங்களை பார்த்து பயந்து ஓடுன? சார் அந்த ராகவ் அவன் பொண்ணை கொலை பண்ணிட்டாங்கிற விஷயம் தெரியும் போது நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் நான் என் குடும்பத்தை காப்பாற்றலாம் தான் ஓடிட்டு இருந்தேன் சார். அதனால தான் அப்படி சொல்லியிருக்கான் போல இருக்கு சார். ஆயிரக்கணக்கான பேரோட பிரச்சனை என்ன? நிஜமாவே ராகவுக்கு அங்கேருந்து பாம்பு கிடைச்சதுன்னா அப்போ அது ரொம்ப ஆபத்தான விஷயம். வேற யார்கிட்டயாவது அந்த பாம்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாம்பை தேடி கண்டுபிடிக்கணும். நீ எங்களை அங்கே ட்ராப் பண்ணு. சீக்கிரம் வா. வா. கம் இன். டாக்டர் விக்ராந்த். சொல்லுங்க. பாருங்க, நான் சிஐடிலேருந்து வந்திருக்கேன். சிஐடியா? உட்காருங்க. இல்லை, இட்ஸ் ஓகே. இந்த டோனியோட டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் தான் இஷ்யூ பண்ணீங்களா? ஆமாம், நான் தான் இஷ்யூ பண்ணேன். அப்படின்னா அந்த டோனி நிஜமாவே செத்து போயிட்டான்? நீங்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்குறீங்க? அஃப்கோர்ஸ் செத்து போயிட்டான். டெத் சர்டிஃபிகேட் அப்புறம் எதுக்கு இஷ்யூ பண்ணுறேன்னா? பாருங்க டாக்டர் சார், நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல. ஒருவேளை அப்படி கூட நடந்திருக்கலாம்ல, உங்கள் சைடில் தப்பு. அவன் உயிரோட இருந்திருக்கலாம். அப்புறம் என்னோட 20 வருஷம் கரியரில் இந்த மாதிரி ஒரு கேள்வியை யாரும் என்கிட்ட கேட்டதே இல்லை. ஓகே டாக்டர், உங்களுக்கு டோனியை முன்னாடியே தெரியுமா? இல்லை, அவனோட ஒய்ஃப் தான் அவனை கிளினிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இதே துடிப்பு நின்று போனதுனால தான் அவனுக்கு மரணம் ஏற்பட்டிருக்கு. நான் சொல்கிறது தான் உண்மை. எங்கள் சைடில் எந்த தப்பும் நடக்கலை. நான் ஒன்றும் சாதாரண டாக்டர் கிடையாது. எனக்கு 20 வருஷம் அனுபவம் இருக்குது. இங்கிலாந்து மெடிக்கல் காலேஜில் நான் டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? இங்கிலாந்து மெடிக்கல் காலேஜ். இப்போ ஏன் திறமையே சந்தேகப்படுறீங்களே? எனக்கு உயிரோட இருக்கிறவனுக்கும் செத்து போனவனுக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஐ எம் சோ சாரி டாக்டர் சார், நான் உங்ககிட்ட அந்த அர்த்தத்தில் கேட்கல. சரி, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, அந்த பாடி எடுத்துட்டு எங்க போனாங்க? சுடுகாடுக்கு தான் போயிருப்பாங்க. வேற எங்க போயிருப்பாங்க? தேங்க்ஸ். சொல்லு பூர்வி, ஏதாச்சும் தெரிஞ்சுதா? சார், இந்த டாக்டர் விக்ராந்த் இவர் தான் டோனியோட டெத் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் ரொம்ப விசித்திரமாக பேசுகிறாரு. இவர் சொல்கிறாரு இவர் தன்னோட டிகிரியை இங்கிலாந்து மெடிக்கல் காலேஜ்லேருந்து வாங்கியிருக்காரு. இங்கிலாந்து மெடிக்கல் காலேஜா? சார். சார், இந்த பேரில் எந்த ஒரு காலேஜுமே கிடையாது. நான் இன்டர்நெட்லேயும் போய் செக் பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் அவர் என்கிட்ட அப்படி சொன்னாருன்னு? பூர்வி, அந்த ஆள் ஏதோ மூடி மறைக்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் சார் தோணுது. நான் ஒரு வேலை பண்ணுறேன், நான் அதை ட்ரேஸ் பண்ணுறேன். இங்கே பாரு பூர்வி, இது ரொம்ப ஆபத்தான விஷயம். கொஞ்சம் பார்த்து இரு பூர்வி. நீ அவசரப்பட்டு தனியால் எதுவும் பண்ணிடாத. நீ உன் லொக்கேஷன் அனுப்ப, நான் உடனே அங்கே வரேன். ஓகே? ஓகே சார். சிவா தான் சொன்னார் ராகவ் இங்கே தான் ட்ராப் பண்ணான்னு. இங்கே அக்கம் பக்கத்தில் விசாரிப்போம். உங்களுக்கு என்ன சஜஷன் இருந்தாலும் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். ஏதோ மீட்டிங் நடக்குது போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகப்படுத்தினா நல்லா இருக்கும். நாங்கள் சிஐடி. நாங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இவன் பேர் ராகவ். உங்களை யாராவது இவனை பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். யார் இவ? நேற்று ராத்திரி உங்கள் வீட்டில் யார் வீட்டிலாச்சும் திருட்டு ஏதாவது போச்சா? இங்கேயா? அது ஐ டோன்ட் திங்க் ஸோ. சார், நீங்கள் எக்ஸாக்டாக என்ன தேடுறீங்க? இங்கே பாருங்கள், எங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த ஆள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று திருடி இருக்கான். சார், அப்படி ஒரு வேளை யார் வீட்லையாவது திருடு போயிருந்துச்சுன்னா அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா என்ன? தெரிஞ்சிருக்கும்.
ஒருவேளை நீங்க பொய் சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு தெரிய வராதுல்ல. ஸோ அதனால உங்க எல்லார் வீட்லயும் நான் செக் பண்ணணும். வாட்? நிதின் சார், நம்ம சிஐடி கூட கோஆப்ரேட் பண்ணலாம் சார். நீங்க செக் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, தாராளமாக வந்து செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். ஓகே. அப்படின்னா இனிமே செக் பண்ணி எந்த பிரச்சனமும் இல்லை. பாம்பை அங்கேருந்து மாற்றிருக்கணும். இந்நேரத்துக்கு பாம்பை அந்த டார்கெட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. கண்டிப்பாக அதில் யாரோ ஒருத்தங்க போய் சொல்கிறாங்க. ஒரு வேலை பண்ணு, இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு. பாம்பு இல்லைன்னா பரவாயில்ல, கன் பவுடர் இல்லைன்னா வேறு ஏதாவது எவிடன்ஸ் வந்து கிடைக்கும். நமக்கு டைம் கம்மியாக இருக்கு, சீக்கிரம் வேலையை பார்க்கலாம். சவப்பேட்டியா? இது டோனியோட பாடி இங்க? என்னாச்சு பங்கஜ்? சார், பாம்பை பற்றின எந்த தகவலும் இல்லை சார். நம்ம சந்தைகள் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரோட டீடைல்ஸ் இதுல லோட் பண்ணுங்க. ஒருத்தர் மிஸ் ஆக கூடாது. தயா, பாம்ஸை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது கிடைச்சதா? சார், அதை பற்றி கேஸ் எதுவும் ஃபைல் ஆகல. ஆனால் டேட்டா பேஸ்லேருந்து ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. என்னது? நேற்று ராத்திரி யாரோ போலீஸ் டேட்டாவில் யாரோ செக் பண்ணியிருக்காங்க பாருங்க. ராத்திரி கரெக்டாக 3 மணிக்கு சிஸ்டமோட ஃபயர் வால் 15 நிமிஷத்துக்கு ஆஃப் ஆயிருக்கு. அப்படின்னா சார், யாரோ சிஸ்டம் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில ஃபைல்ஸையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஃபைல்ஸ்? ராகவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான். ராகவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸா? ராகவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னா என்னவா இருக்கும்? அப்படின்னு இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். அதாவது அவனுக்கு ராகவ நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அந்த பாம்பு வச்ச வீட்டுல இருந்து ராகவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அவன் போலீஸோட டேட்டா பேஸை ஹேக் பண்ணி அவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துருப்பான்னு நினைக்கிறான். ராகவோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அவனுக்கு கிடைச்சிருக்கும்னு தோணுது. ராகவ பத்தி அவன் அங்க இங்கன்னு விசாரிச்சு ராகவ் ஜெயில இருக்கிற விஷயத்த அவன் தெரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறான். ஜெயில இருந்து எப்படியாவது இவனை வெளியே கொண்டு வரணும்னு அவன் நினைச்சிருக்கான் போல இருக்கு. அதுக்காகத்தான் ராகவோட பொண்ணு ராதிகாவை அநியாயமா திட்டம் போட்டு கொலை பண்ணி இருக்கா. இறந்த மகள் ராதிகாவை பார்க்க போலீஸ் எப்படியாவது ராகவை கூட்டிட்டு வருவாங்கன்னு அவனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுக்காகத்தான் அந்த பொண்ணு அநியாயமா கொலை பண்ணி இருக்கான். வந்த ராகவையும் அவன் சந்தர்ப்பம் பார்த்து மறைஞ்சிருந்து போட்டு தள்ளி இருக்கான். ஆனா தயா, இவனுக்கு பெரிய அளவுல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. இவனுக்கு ரொம்ப ஆபத்தானவங்க. போலீஸோட டேட்டா பேஸை ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. சார், இன்னொரு விஷயம் அதையும் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். மார்கல்ல ராகுல கொலை பண்ணது யாரு? அப்போ அபிஜித் சொல்லு. தயா, பூர்வி பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. அவ போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவளை சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும் தயா. என்னது? நாங்க மொபைலை ட்ராக் பண்ணி அங்க வந்துடுறோம். சரியா? ஓகே ஓகே. யா. என்னதுயா? பூர்வி ஆபத்தில் இருக்கலாம். லொகேஷன் இங்கே தான் காட்டுது. வா பார்க்கலாம். சார், டோர் ஓப்பனாக கிடக்குதே. வா. இங்கே யாருமே காணோம்.
யாரோ வராங்க. அபிஜித், நான் பூர்வியோட மொபைல் ட்ராக் பண்ணி தான் இங்க வந்தேன். பூர்வி எங்க? அது வந்து பூர்வி. பூர்வி 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 பூர்வி. சார் சார், இவ கழுத்தை பாருங்க. யாரோ யாரோ வந்து கழுத்தை நெரிச்சிருக்காங்க. பல்ஸ் ரொம்ப டவுனா இருக்கு சார். பூர்வி 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 எழுந்துரு. பூர்வி என்னாச்சு? உன்னை யார் இப்படி பண்ணது? சார் அது அந்த டோனி சார். டோனி? அந்த டோனி உயிரோட தான் இருந்தா. அவ இங்க இருந்து தான் எஸ்கேப் பண்ண. செக் பண்ணு. ரெடி. பூர்வி சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடு. புரிஞ்சுதா? பொறுமையா. என் புருஷன். பயப்படாதீங்க, நாங்க சிஐடிஸ். பார்த்து மெதுவா. வாங்க. யார் நீங்க? நான் டாக்டர் விக்ராந்த். அவங்க தான் என்னை வற்புறுத்தி அப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. என் ஒய்ஃப் அவங்க கிட்னாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அவன் ரொம்ப ஆபத்தானவன் சார். ஏய், என்னடா விளையாட்டு இதெல்லாம்? எதுக்கு போன மாதிரி நடிச்ச? வாயை திறந்து உண்மையை சொல்லல, உங்க 2 பேரையும் உயிரோட புதைச்சிருவேன். இல்லை சார், நான் சொல்லிடுறேன் சார், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சல. அப்ப இந்த டோனி ராதிகாவை அடிச்சு தூக்கலான்னு பார்த்துருக்கா. பாஸ் சொல்லுங்க, பூர்வி எப்படி ஸ்டேபிளா இருக்கா? இப்போ அவளை அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். குட். ராதிகாவோட கொலையை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். சரி, இப்ப ராகவனை எதுக்காக கொன்ன அதை சொல்ல. அந்த மார்க்குள்ள எதுக்காக போன? அப்புறம் சடல மாதிரி எதுக்காக ஆக்ட் பண்ண? ஆக்டிங்லாம் இல்லை ஜெயா, அவன் நிஜமாவே செத்து போயிட்டான். என்னது? என்னப்பா சொன்னது சரிதானே? முதல்ல நீ செத்துட்டு அப்புறம் உயிரோட மீண்டு வந்து ராகவ கொன்னு இருக்க, ரைட்? சொல்லுங்க, நீ என்ன சொல்ற? முதல்ல செத்துட்டானா, அப்புறம் உயிரோட வந்தானே, இப்ப செத்துட்டானா? நான் நிஜமா தான் சொல்றேன். பூர்வியோட கழுத்தை நெரிக்கும் போது இவன் கையில இருந்த சில கெமிக்கல்ஸ் பூர்வியோட கழுத்துல பட்டிருக்கு. அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது ஒரு விதமான டாக்ஸின். அது ரொம்பவே ரேர் ஆனது. அது ஒரு சில கடல்வாழ் மீன்களுக்குள்ளதான் இருக்கும். அந்த கடல்வாழ் மீன்கள் தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த டாக்ஸினை யூஸ் பண்ணுதுங்க. அது எப்படின்னா, அதாவது இந்த மீன் கொஞ்ச நேரத்துக்கு செத்து போன மாதிரியே இருக்கும், அப்புறம் தப்பிச்சு போயிடும். இவன் கூட அதே டாக்ஸினை தான் யூஸ் பண்ணியிருக்கான். இவன் கூட கொஞ்ச நேரத்துக்கு செத்துட்டான். அந்த டாக்ஸின் அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும், யாராலையும் அதை ட்ரேஸ் பண்ணவே முடியாது. நம்மளோட ஹார்ட் பீட் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். யார் பார்த்தாலும் அந்த மனுஷன் செத்துட்டான்னு தான் சொல்லுவாங்க. இதைத்தான் இவன் பண்ணியிருக்கான். முதல்ல செத்தான், அதுக்கப்புறம் மறுபடியும் உயிரோட வந்து ராகவை கொலை பண்ணியிருக்கான். என்னடா சரிதானே? கரெக்டு தான் சார். நீ எதுக்கு அவங்க 2 பேரையும் கொன்ன? நிறைய பணம் கொடுத்தாங்க சார். இன்டர்நெட் வழியாக யாரோ என்னை ஹையர் பண்ணாங்க. ராகவ் அப்புறம் ராதிகாவை போட்டு தள்ளுறதுக்காக. பாம் எங்க இருக்கு? பாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். எவன்டா உன்னை ஹையர் பண்ணது? நான் அவனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். அவன் ஒரு பில்டிங்கை வாட்ச் பண்ண சொல்லியிருந்தான். அதை தான் பிளாஸ்ட் பண்ண பார்த்துருப்பான். அது எந்த பில்டிங்? டிடி ஃபார்மா கம்பெனி லிமிடெட். நேதாம இங்க பாரு. இதுல யாராச்சும் ரீசெண்டா இங்க வந்து போறத பாத்தியா? இவன் பார்க்கிங் ரூட்ல இருப்பான் சார். சார், இந்த பார்க்கிங் ரொம்ப பெருசு சார். பாம்பை தேடி கண்டுபிடிக்க ரொம்ப டைம் ஆகும்.
ஒருவேளை இங்க பிளாஸ்ட் ஆகுச்சுன்னா பல பேரோட உயிருக்கு ஆபத்து. ஆனா அந்த பாம்பை எங்க வச்சிருக்கான்? சீக்கிரமா அதை கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்க ஒன்று பண்ணுங்க பங்கஜ், ஃப்ரெடி, நீங்க அந்த பக்கம் போங்க, நாங்க இந்த பக்கம் பார்க்கறோம். ஒரு இடம் விடாம நல்லா பாருங்க. நிதின், சிஐடியா? யாரும் முன்னாடி வராதீங்க சொல்லிட்டேன். ட்ரிகர் அழுத்திடுவேன். எவனும் உயிரோட போக மாட்டீங்க. நிதின், விடாதீங்க அவனை, பிடிங்க. கேம் ஓவர். சொல்றா, எதுக்காக இந்த பில்டிங்கை பாம்பு பிளாஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன்? பில்டிங் இல்ல, இது ஒரு கம்பெனி. இது என்னோட கனவு, இது என்னோட உழைப்பு. இதை நான் தரையிலிருந்து ஆகாய வரைக்கும் கொண்டு சேர்த்திருக்கேன். இதுக்காக என் ரத்தத்தை வேர்வையா சிந்திருக்கேன். ஆனா இவங்க எல்லாருமா சேர்ந்து என்கிட்ட உதவி கேட்கறதுக்கு பதிலாக என்னை வெளியே தள்ளிட்டாங்க. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவனுங்களை உருவாக்குனதே நான் தான். ஆனா அவனுங்க கடைசியில் என்னையே ஃபயர் பண்ணிட்டாங்க, நடு தெருவில் நிறுத்திட்டாங்க. பதிலடி கொடுத்து தானே ஆகணும். ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக ஒட்டுமொத்த பில்டிங்கை பிளாஸ்ட் பண்ண பார்த்துருக்க நீ? இதே பில்டிங்ல ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் இருக்காங்க. அவங்களாம் உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? ராகவியும் அவன் பொண்ணோட உயிரையும் எடுத்த நீ ஒரு படி மேல போய் இப்ப இந்த பில்டிங்கையும் தரமட்டமாக்க பார்த்திருக்க. உனக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனை தான் கிடைக்கும்.